ஜோதிட குறிப்புகள்ல இருந்து ரிஷபராசியின் குணாதிசயங்கள் மற்றும் ரகசியங்கள் பத்தி நாம பார்க்க போற ஒரு குயிக் சம்மரி இது. சினிமா நட்சத்திரங்கள்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் அங்கம் வகிக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்க கலைய ரொம்ப நேசிக்கிறவங்களா இருந்தாலும் இவங்களோட சின்னம் ஏன் முரட்டுத்தனமான காளையா இருக்குன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? முதலாவதாக இவங்க சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கங்கிறதால இயற்கையாகவே இசை, நடனம், சினிமா மாதிரியான கலைத்துறைகள்ல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா எந்த வேலையை செஞ்சாலும் தரத்துல சமரசம் செய்யாம ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்ரோச் அவங்க கிட்ட இருக்கும். அதான் ஆமைக்கு முயலுக்கு நடக்கிற ரேஸ்ல ஆமை ஜெயிக்கிற மாதிரி இவங்களோட இந்த நிதானம் தான் இவங்கள மிகச்சிறந்த நிர்வாகிகளா மாத்துதா என்ன? இரண்டாவதாக, மென்மையான கலைகளை ரசிக்கிற இவங்களோட சின்னம் ஏன் காளைன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடிப்படையில் ஒரு நிலராசி. அதாவது பூமி மாதிரி அதீத பொறுமை இவங்க கிட்ட இருந்தாலும் தன்னோட குடும்ப கௌரவத்தை காப்பாத்த எப்பேற்பட்ட சவால்களையும் முட்டி மோதி தகர்க்கிற ஒரு காளையோட எனர்ஜி இவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு பக்கம் கலையை ரசிக்கிற மென்மையான மனம், மறுபக்கம் காளையை போல சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல். ஆட இந்த ரெண்டு முரண்படான குணமும் எப்படிப்பா ஒரே ஆள்கிட்ட இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? இறுதியாக, உறவுகள்னு வரும்போது இவங்க ரொம்பவே ரொமான்டிக்கான, அதே சமயம் அதீத பொறுப்புள்ள மனிதர்கள். தன்னோட குடும்பத்துக்காக எல்லா பாரத்தையும் தாங்களே இழுத்து போட்டுக்கிட்டு ஒயாம உழைப்பாங்க. ஒருவேளை உறவுகள் மேல இவங்க காட்டுற இந்த அதீத அக்கறையும் பொறுப்புணர்வுமே இவங்களுக்கு அடிக்கடி வர உடல் சோர்வுக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் காரணமா இருக்குமோ? மொத்தத்துல நிதானமான செயல்பாடு, சவால்களை தகர்க்கும் காளையின் ஆற்றல், அப்புறம் கலப்படமில்லாத அன்பு, இது மூணு சேர்ந்த ஒரு சூப்பரான காம்போ தாங்க ரிஷபராசி.